கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 18:12. Matthew 18:12. உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க, அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? இப்போ ஒரு ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கும்போது எப்போவுமே எல்லாரும் சரியாக பதில் சொல்கிற மாதிரி ஒரு கேள்வி தான் கேட்பார். ஏன்னா இப்போ தேடாமல் இருப்பானா அப்படின்னு என்ன, இல்லை தேடுவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்பார். அதனால் அவர் எப்பயும் கேட்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ரெட்டாரிக்கல் கொஸ்டின் சொல்லுவாங்க. அது இங்கே ஒரு ஓமானத்தை சொல்ல போகிறாரு. அதுலேருந்து அதாவது கேட்குறவங்களே அதில் உள்ளுக்குள்ளே அவங்களும் ஒரு அங்கமாக மாறி அதை உணர்ந்து பதில் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இங்கே ஆண்டவர் இதை ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் பயன்படக்கூடியதாக பர்சனலாக கேட்குறாரு. இப்போ ஒருத்தருக்கு 100 ஆடு இருக்குது, அதில் ஒரு ஆடு தொலைஞ்சு போகுது. இப்போ நம்ம எசேக்கியேல் 34வது அதிகாரம் 11-12 பார்க்குறோம். ஏது தேவனை எப்படி பார்க்குறாரு, இஸ்ரவேல் தேச மக்களை தொலைந்து போன மக்களாக தான் பார்க்குறாரு. மெய்ப்பர்கள் சரியாக கவனிக்கலன்னு சொல்லக்கூடியதான். இப்போ அதே தான் பார்க்குறாருங்க. சொல்லும்போது இந்த ஆடுன்னு சொல்லும்போது இந்த ஆடு எப்பயுமே மேய்ப்பனை சார்ந்து தான் இருக்கணும். அது மாத்திரமில்ல, அது எப்போ வேணாலும் எதனாலையும் ஈஸியாக தாக்கப்பட முடியும். அது ரொம்ப வல்னரபிள்னு சொல்லக்கூடியதான். இப்போ இதில் ஒரு ஆடு மட்டும் தவறி போயிடுச்சுன்னா அது என்ன ஆகும்? இப்போ அங்கே சொல்லும்போது இங்கே ஒரு மனிதனுடைய பாவத்தையும் பலவீனத்தையும் சொல்லக்கூடியதை தான் இங்கே சொல்கிறாரு. எப்படி ஆவிக்குரிய முறையில் ஒருத்தன் எப்படி போயிட்டானா என்ன ஆகும் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லக்கூடியதாக இங்கே சொல்கிறாரு. இப்போ என்ன செய்வார், அந்த மேய்ப்பன் என்ன பண்ணார், ஆடு மேய்க்கிறவர் உடனே ஒரு 99 ஆடை விட்டுட்டு அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஆடு, அதாவது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவருக்கு தேவை என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா 99 நல்ல பாதுகாப்பாக இருக்குது, ஆனால் தொலைந்து போனதன் மேலே தான் இந்த மேய்ப்பனுடைய கரிசனை இருக்குது என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம 23வது சங்கீதத்தில் பார்க்குறோம். ஆனால் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நானே நல்ல மெய்ப்பன், யோவான் 10:11 சொல்லும்போது நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் என்ன செய்வான், தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுப்பான்றதை சொல்லி கொடுத்தாரு. அப்போ இந்த மெய்ப்பனை குறித்து சொல்லும்போது இங்கே ஒரு ஓமானமாக சொல்லும்போது ஒரு ஆடு மட்டும் காணாமல் போயிடுச்சு, 99 இருக்குது. இப்போ இந்த மெய்ப்பன் என்னன்னா, அந்த ஒரு ஆடு எனக்கு முக்கியம் என்று சொல்லி இந்த 99 விட்டுட்டு அதை தேடி போகக்கூடியதாக. அப்போ இந்த மெய்ப்பன் ஒரு ஆட்டை தேடி போகிறது தான் கிறிஸ்து எப்படி ஒரு ஆவிக்குரிய முறையில் எந்த ஒரு பாவியாக இருந்தாலும், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், எவ்வளவு தொலைந்து போயிருந்தாலும் அந்த தொலைந்து போனதை தேடக்கூடியதாக. அப்போ இது சொல்லும்போது ரட்சிப்பு என்பது கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மீட்பு என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா இது ஏதோ ஒரு பாதுகாப்பற்ற தன்மை இல்லை, மாறாக இது தேவன் நம்மை மீட்க வேண்டும் என்று வரக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம என்னதான் புரிஞ்சு கொண்டாலும், நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன அழகா நேர்த்தியாக தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம், நம்மளுடைய ஜீவன் எவ்வளவு முக்கியம், நம்ம எந்த அளவுக்கு இதெல்லாம் இப்படி நிறைய காரியங்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனாலும் ஒரு நேரம் உங்களுக்கு என்ன தெரியுமா புரிஞ்சிடணும், யாராக இருந்தாலும் சரி, உங்களை இன்னைக்கு இந்த பூமியில் ஒருத்தவங்க மதிக்கிறாங்க, மதிக்கலை, பூமியில் ஒருத்தவங்க உங்கள் மேலே அவ்வளோ ஒரு மதிப்பு வச்சுருக்காங்க, மரியாதை வச்சுருக்காங்க, இல்லை உங்களை யாருமே உங்களை இது பண்ணல, உதாசீனப்படுத்துகிறாங்கன்னா, எனக்கு அருமையானவர்களே ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய கரத்தில் யாருமே பலவீனமானவர்களோ வேண்டாதவர்களோ இல்லை. எல்லாருமே அவருக்கு ரொம்ப முக்கியமான காரியம். இப்போ ஒரு சில தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அது யாராக இருந்தாலும் அவங்கள எழும்பி அவங்கள நின்று கை கூப்பி வணங்கி அவங்கள்ட்ட பேசி அவங்க ஒருத்தர் தான் இருக்கிறது போல் பண்ணக்கூடிய ஒரு காரியம் செய்வாங்க. நான் முன்னாடி ஒரு டாக்டர் ஒருத்தவங்க, ஒரு பீடியாட்ரிக் டாக்டர் எனக்கு தெரியும். என்னுடைய பெரிய பையன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, 1 வயசு 1.5 வயசு இருக்கும்போது அந்த டாக்டர்கிட்ட போவோம். ஆனால் அந்த டாக்டரை பார்க்க போகிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனாலும் சமயத்தில் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஆனால் நம்ம காத்திருந்துட்டு உள்ளே போன உடனே அந்த டாக்டர் ஒவ்வொருத்தரையும் அந்த என் பையனை பார்க்கும்போது என்னமோ ஒரு வேலை வெட்டியே இல்லாமல் இருந்து அந்த பையன் ஒருத்தனுக்காக தான் இருக்கிற மாதிரி
அவ்வளவு நேரம் செலவு பண்ணி அந்த பையனுக்கு என்ன ஏது எல்லாம் பார்த்து அவ்வளவு தான் கேர் எடுத்து பார்ப்பாரு. எனக்கு எப்பவுமே இந்த ஆண்டவரோட நினைக்கும் போது இதுதான் தோணும். இப்போ பாருங்களேன், கர்த்தர் எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்வளவு முக்கியமானவர்கள், நம்ம யாராக இருந்தாலும் எப்படி தொலைந்து போயிருந்தாலும் அவர்களை தேடி வரக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார் என்பதற்கு எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்க. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் யாராவது செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க யாராவது என்னை யாருமே நினைக்கல, எனக்கு யாருமே இல்லை நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் கர்த்தருடைய கண்களில் அப்படி இல்லவே இல்லை. கர்த்தருடைய கண்களில் நீங்கள் விலை உயர்ந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்க. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ மனித உறவுகளில் ஒரு சிலர் பார்க்காம இருக்கலாம், ஆனாலும் எந்த பாவியாக இருந்தாலும் அவர்களை புறம்பே தள்ளாமல் நீங்கள் தேடி வந்து அவர்களை ரட்சிக்கக்கூடிய ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறீங்க என்பதை உணர்ந்து நாங்கள் எங்களை மறுபடியுமாய் ஒரு விஷயம் உடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.